மதுரையில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். மதுரை விரகனூர் ரிங் ரோடு அருகே பயங்கர சாலை விபத்து ஏற்பட்டது. இதில் நின்று கொண்டிருந்த லாரி மீது தனியார் பேருந்து அதிபயங்கரமாக மோதி ஒருவர் பலியானார். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தற்போது மீட்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை விரகனூர் ரவுண்டானா அருகே பரமக்குடியிலிருந்து மதுரை மாட்டுத்தாவணி நோக்கி வந்த தனியார் பேருந்தானது இந்த விரகனூர் ரிங் ரோடு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தின் மீது அதிபயங்கரமாக வந்து மோதியதில் பேருந்தில் பயணிகள் பயணித்த முன்பகுதியில் பயணித்த பயணிகள் அதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவ இடத்திலேயே, அதாவது மோதி விபத்து ஏற்பட்ட இடத்திலேயே மூதாட்டி ஒருவரும் தற்போது பலியாகிறார். அவரையும் மீட்பு பணியானது தீவிரமாக இப்போது நடைபெற்று வருகிறது. இதுல பேருந்துடைய முகப்பு பகுதி அந்த சரக்கு வாகனத்தின் பின்பகுதிக்குள் புகுந்து பாதி, அதாவது 5க்கும் மேற்பட்ட பின்னிருக்கைகள், டிரைவருக்கு பின்னிருக்கைகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. தற்போது இது குறித்து தீயணைப்பு துறையினரும் விரைந்து வந்து மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். கிரேன் உதவியுடன் பொதுமக்களும் தற்போது இந்த பகுதியில அந்த மீட்பு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் அதாவது படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து போக்குவரத்து நுண்ணறிவு பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.